ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுக்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்க. ஓகே. Page of Pentacles, okay. Two of Cups, Queen of Pentacles, okay. Ace of Wands, Emperor. Bottom of the deck, Temperance, okay. Six of Swords, okay. King of Cups, Eight of Pentacles, Eight of Swords, the Empress. Bottom of the deck, Queen of Wands. Okay. Schizophrenia, the Fool, Healing, so double card, Compromise, Totality, bottom of the Rebel. Okay. ஓகே, ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட் கரண்ட் எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே. ஸோ அதுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் இப்படி பிரேக்கர் சுச்சுவேஷனில் மாட்டிட்டு எனக்கு அதுலேருந்து மூவ் ஆன் பண்ண முடியலை. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போ டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணி என்னால் மூவ் ஆன் பண்ண முடியலை. ஸோ நான் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் மெயின் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீடிங் பார்க்குறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஓகே. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ என்ன சொல்கிறது, இது வந்து உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷனாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கலாம். இப்போ எல்லாருமே, இப்போ நம்ம லைஃப் சொல்லும்போது எல்லாருமே வந்து முதல் எடுத்தோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம போயிட்டு கடைசி வரைக்கும் நம்ம போகிறது கிடையாது. எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் நிறைய லவ் வந்திருக்கும், இது எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் நிறைய லவ் பார்த்துக்கலாம். பட் இது ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன். ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும், உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி ஓகே, இது போஸ்டோட மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர்னால உங்களுக்கு ஒரு 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 சுச்சுவேஷன் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு நிறைய சைன்ஸ், இப்போ அந்த போஸ்டரோட நேமாக இருக்கட்டும், அந்த போஸ்டர் பிடிச்ச சாங்ஸாக இருக்கட்டும், ஸோ அது பிடிச்ச அந்த போஸ்டரோட வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே மறுபடியும் உங்கள் கண்ணில் பட்டு உங்களுக்கு மறுபடியும் அந்த போஸ்டரோட திங்கிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாது. ஏன்னா திஸ் இஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பர்சன் கூட ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிடும். ஸோ அதே மாதிரி அவங்களுக்குமே இந்த டீப் கனெக்ஷன் ஆக்சுவலி எப்படி உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து புதுசாக இருக்குதோ, ஸோ அதே மாதிரி தான் அந்த பர்சனுக்குமே ஒரு புதுசாக இருக்கும். ஓகே. இப்போ என்ன சொல்லுது, நீங்கள் அந்த பர்சன் கூட இப்போ எத்தனையோ ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்பில் கடந்து வந்திருப்போம். சில ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியும். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ரெண்டு பேராலும் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஓகே.
அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பர்சனுக்கு ஒரு டெப்த் ஒரு டீப்பான ஒரு ஃபீல் எப்பவுமே உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். இப்போ என்ன சொல்லுது, அந்த பர்சன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாலும், எந்த அளவுக்கு உங்களை சீட் பண்ணிட்டு போனாலும், எந்த அளவுக்கு உங்களை இக்னோர் பண்ணாலும், எவ்வளோ இப்போ என்ன சொல்லுது அவமானப்படுத்தினாலும் இந்த பர்சனோட இப்போ அந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு நாள், ஒரு 4 days, ஒரு 5 days, ஒரு 1 month உங்களுக்கு கோபம் இருக்கலாம். மறுபடியும் அந்த கோபம் உங்களுக்கு அந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக போய் மறுபடியும் அந்த பர்சன் நீங்கள் சேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஓகே, ஏன்னா நமக்கு டெம்பரன்ஸ் கார்டு வந்துட்டு. ஸோ டெம்பரன்ஸ் கார்டு சொல்லும்போது நீங்கள் 2 பேரும் இந்த 3D இப்போ இந்த 3Dல வந்து நீங்கள் 2 பேருமே செப்பரேட்டில் இருந்தாலும் 5Dல நீங்கள் 2 பேரும் கனெக்டட். ஓகே, ஸோ என்ன சொல்லுது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அந்த பர்சன் மேபி உங்களுக்கும் அந்த பர்சனுக்கு ஏதாவது செப்பரேஷன் வந்து நீங்கள் அந்த பர்சன் வேண்டான்னு சொல்லிட்டு போனாலும் உங்ககிட்ட யாராவது அந்த அந்த பர்சனை பற்றியான வார்த்தைகளை வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, நான் இன்றைக்கி அவங்கள பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகலாம். யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு நிறைய சைன்ஸ் வரும். ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் எதுக்காக என்ட்ரு ஆயிருக்குன்னா, ஏன்னா இது வந்து இப்போ என்ன சொல்லுது, நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருந்தீங்கன்னா உங்களை பேலன்ஸ் பண்ணுறது, உங்களை வந்து கொஞ்சம் போல்ட் ஆக்குறதுக்கு, மென்டலி ஃபிசிக்கலி எமோஷனலி உங்களுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடச்சிடும். திஸ் இஸ் இந்த பர்சன் உங்கள் ட்ரூ லவ், டிவைன் லவ். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் எம்பரர் ஆகும். ஓகே, இந்த பர்சன் இப்போ என்ன சொல்லுது, நீங்கள் இந்த பர்சனை பார்க்குற டைமில் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா அந்த பர்சன் ஒரு மணி, ஆக்சுவலி நான் வந்து பொண்ணு நல்ல பையனை பற்றி பேசி நீங்கள் ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மைண்டோட ஒரு பர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈகோ, ஆட்டிடியூட், அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். அவங்க வந்து அந்த பர்சனை பார்க்குற டைமில் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். ஏன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக இருப்பாங்க, ரொம்ப டிசிப்ளினான ஒரு கேரக்டராக இருப்பாங்க, அவங்க விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க. இப்போ நார்மலாக நம்ம நிறைய லவ் கடந்து வர டைமில் பார்த்தீங்கன்னா சில லவ்வெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா அவங்க விஷயத்துக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஃப்ரீ டைமில் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஒரு செல்ஃபிஷான ஒரு பர்சன், ஈகோ ஆட்டிடியூடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன், எப்பவுமே ஃபினான்ஷியல் மணி ஒர்க், ஸோ அந்த மாதிரியே போயிட்டுருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஒரு எம்ப்ரெஸ் கார்டு வந்துட்டு. ஸோ இந்த பர்சனோட மதர் அல்லைங்க இப்போ தேர்ட் பார்ட்டின்னு சொல்லும்போது இந்த பர்சனோட அம்மாவாக இருக்கலாம், இல்லைங்க சிஸ்டராக இருக்கலாம், இல்லைங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைங்க லேடியாக இருக்கலாம். ஓகே, இதில் ஒரு சிலருக்கு மேரிட்டல் அஃபர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குல்ல, ஒரு சிலருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சொல்லும்போது இந்த பர்சனோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அம்மான்னு எடுத்துக்கோங்களேன். இந்த பர்சனுக்கு இவங்க கொடுக்குற அந்த லேடி கிட்ட இந்த பர்சனுக்கு கொடுக்குற ஸ்நேகம் வந்து ஒரு ட்ரூ லவ், ஒரு அன்கண்டிஷனல் லவ். இந்த லேடி வந்து இந்த பர்சனை அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் மேபி இப்போ என்ன சொல்லுது, இப்போ நீங்களும் அவங்களும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் ஏன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் தான். கண்டிப்பாக எப்படி உங்களுக்கு ஒரு டெப்த்து ஃபீல் ஆகுதோ, ஸோ அதே மாதிரி அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே பயங்கரமாக ஒரு டெப்த்து ஃபீல் ஆகும். உங்களுக்கு இப்போ என்ன சொல்லுது, உங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த பர்சன் கூட நீங்கள் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, பேசணும். ஸோ உங்களோட மேரேஜ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா சேம் அதே சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு அதே தாட் இருக்கும். ஓகே, ஏன்னா 2 பேருமே சேம் எனர்ஜி, நீங்கள் 2 பேருமே சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர். ஓகே, பட் அந்த பர்சன் கொஞ்சம் எமோஷனல், கொஞ்சம் பேலன்ஸான போர்ஷனாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் எமோஷனலி வீக்கானவங்களா இருப்பீங்களா இருக்கும். ஓகே, அப்போது இப்போ என்ன சொல்லுது, இந்த பர்சனும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு இப்போ அந்த பர்சன் கூட ஒரு கமிட்மெண்ட் வேணும், ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், மேரேஜ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு தாட் இருந்தீங்க, சேம் தாட் அந்த பர்சனுக்குமே இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த பர்சனுக்கு ஒரு சுச்சுவேஷன்ஸ், ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் சொல்லும்போது இந்த பர்சனோட அம்மாவாக இருக்கலாம். அப்போது மேபி இதுதான் ஆல்ரெடி சொன்னது, ஒரு சிலருக்கு மேரிட்டல் அஃபர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க அம்மா வந்து அக்செப்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, அப்போ அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே எந்த எமோஷனல் நீங்கள் 2 பேருமே எமோஷனலி கனெக்டட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் உங்கள் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்ககிட்ட வர டைமில் கொஞ்சம் லவ்வை கொஞ்சம் ஒரு நாள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற டைமில் கொஞ்சம் எமோஷ்னலாக வீக்காக உங்ககிட்ட வரக்கூடிய டைமில் அந்த பர்சனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஆத்மா திருப்தி கிடைக்க சொல்லுவாங்கல்ல, ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகும்.
அதுக்கப்புறம் இந்த போஸ்டர் ஒரு இப்போ என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு ஒர்க் பண்ண டைம்லையோ இல்லை நைட்டு தூங்குற டைம்லையோ ஃப்ரீயாக இருக்கிற டைம்லையோ திங்க் பண்ண டைமில் அந்த போஸ்டரோட மதர் வந்து இது வந்து சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்கிற டைமில் அந்த போஸ்டர் ஒரு ஒரு 4 ஸ்டெப் முன்னே வந்தாங்கன்னா அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பேக் அடிச்சிடுவாங்க. மறுபடியும் இந்த போஸ்டர் எமோஷனலாக கொஞ்சம் உடையிற டைமில் மறுபடியும் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ மறுபடியும் அதே சுச்சுவேஷனில் பேக்கில் போயிடுவாங்க. பட் அந்த போஸ்டர் கொஞ்சம் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அந்த போஸ்டரோட ஓவர் திங்கிங், நெகட்டிவ் வைப்ரேஷன், தன்னை என்னதான் எம்பரராகவே இருந்தாலும் இந்த போஸ்டர் முன்னாடி வந்து இந்த லேடிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு உண்டு. எம்பரர் தான், எம்பரர் சொல்லும்போது ஸ்ட்ராங்கான மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ட்ரெடிஷ்னல் ஓரியன்ட் பர்சன். பட் இந்த பர்சன் வந்து அவங்க அந்த லேடிக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு உண்டு. தன்னை விட லேடிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு உண்டு. அது லேடி சொல்லும்போது அம்மாவாக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த லேடினால தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு கொஞ்சம் ஓகே ஆகுற மாதிரி இருக்கும், அதே சுச்சுவேஷனில் பேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த போஸ்டரோட கேரக்டர் உங்களுக்குமே தெரியும், இந்த போஸ்ட் உண்மையாகவே நம்மளை லவ் பண்ணுறாங்க, உண்மையாகவே அவங்க மைண்டில் நம்ம இருக்கிறோம். ஸோ நமக்கும் அவங்க அடிக்டட். ஸோ 2 பேரும் மாறி மாறி அடிக்டட். அப்போ உங்களுக்குமே தெரியும் இந்த போஸ்ட் உங்களை சின்சியர் லவ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கேட்குற டைம் இந்த போஸ்ட் உங்களுக்கு கமிட்மெண்ட் தந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த லேடி இஸ்யூ மேபி இந்த போஸ்ட் உங்ககிட்ட தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை பற்றி ஷேர் பண்ணிட்டு இல்லையா இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனால் ஒரு ஆக்சுவலி இந்த போஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னால் ஒரு ஈகோ ஆட்டிடியூட் ஒரு போஸ்ட். அப்போ பல தடவை இந்த போஸ்டர் இந்த சுச்சுவேஷனால் பல தடவை இந்த போஸ்டர் உங்களை பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறது, உங்ககிட்ட கொஞ்சம் கோவப்படக்கூடிய ஒரு போஸ்டர் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த போஸ்டரோட இந்த கேரக்டர்னால இப்போ என்ன சொல்கிறது, இந்த போஸ்டருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இருந்தாலும் இந்த லேடிக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த போஸ்டர் இக்னோர் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு உண்டு. இதில் ஒரு நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் பண்ணிட்டு உண்டு. ஸோ நீங்கள் முன்னாடி கியூன் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் முன்னாடி இந்த போஸ்டனுக்காக வெயிட் பண்ணிருக்கிறீங்க, எப்போவுமே இந்த போஸ்டனுக்கு நீங்கள் அவைலபிளாக இருந்திருக்கிறீங்க. ஸோ எப்போவுமே இந்த போஸ்டர் ஆல்ரெடி சொன்னேன், இது ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்ன சொன்னேன், இப்போ அந்த போஸ்டர் மேலே உங்களுக்கு ஒரு எந்த அளவுக்கு கோவம் இருந்தாலுமே ஒரு 4 நாள் 5 நாள் உங்களுக்கு கோவம் இருக்கும். இப்போ அடுத்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த போஸ்ட்டை பற்றி நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, மறுபடியும் நீங்கள் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த போஸ்டர் உங்கள் லைஃப்பில் வேணும், இவங்கள மேரேஜ் பண்ணணும் சொல்லி நீங்கள் நிறைய மேனிஃபெஸ்டோ டெக்னிக் ஃபாலோ பண்ணியிருக்கலாம், அந்த போஸ்டரை விடாமல் நீங்கள் சேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த போஸ்டருக்கு சேம் இன்ட்ரெஸ்ட் உண்டு, உங்கள் மேலே சேம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. எப்படி நீங்கள் மேரேஜ் பண்ண ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி இந்த போஸ்டருக்கு இந்த ஆசை உண்டு. பட் அவர் எம்பரர்ல கொஞ்சம் எமோஷ்னலி கொஞ்சம் பேலன்ஸான ஒரு கேரக்டர்னால அவர் தன்னோட ஃபீலிங்ஸையும் எமோஷனலி தனக்குள்ளே வச்சு ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு பர்சன். ஓகே, ஸோ என்னதான் அந்த போஸ்டருக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இந்த லேடி நினைக்கிற டைம் அந்த போஸ்டர் ஒரு 10 ஸ்டெப் பேக் அடிப்பாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. செப்ரேஷன் வரைக்கும் எத்திட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல செப்ரேஷன் எத்தி உண்டு. அப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலி இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். அப்போது இந்த ஒரு செப்ரேஷன் வந்துட்டு உண்டு. அப்போ இந்த செப்ரேஷனுக்கு போகிற யூனிவர்ஸ் உங்களை கேட் பண்ணிட்டு உண்டு. ஸோ வீடியோ பார்க்குறவங்கள யூனிவர்ஸ் வந்து கேட் பண்ணிட்டு உண்டு. அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது யூனிவர்ஸ் கிட்டேருந்து சயின்ஸ் வந்து பத்ரா வந்துட்டு இருக்கலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் கூட உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்டேருந்து சயின்ஸ் வந்துருக்கலாம். அப்படி சயின்ஸ் சொல்லும்போது இந்த பர்சனோட நேம்ஸ் அடிக்கிறதுக்கு கண்ணில் பட்டுட்டு இருக்கலாம், இல்லைங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு கேட் பண்ணலாம், இல்லைங்க இந்த பர்சனை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நினைவுகள் வந்து உங்களுக்கு இந்த செப்பரேஷன்லேயே உங்களுக்கு வந்துட்டு உண்டு. அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு சேஸ் பண்ணிட்டுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ யூனிவர்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் இவங்க நேம் ஸோ இதெல்லாம் காட்டுறதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் உங்களுக்கு மறுபடியும் கிடைப்பாங்க. ஸோ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஸோ அதுக்காக தான் இந்த சயின்ஸில் உங்களுக்கு காட்டி தராங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் கியூன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, அப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் பண்ணுறதுக்கோ இல்லைங்க ஏதாவது கைடன்ஸுக்கோ நீங்கள் யாரையாவது உங்களுக்கு அனுப்பிட்டு உண்டு. மேபி உங்களுக்கு யாராவது ஹீலிங்கோ யாராவது கைடன்ஸோ உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வேல வந்துட்டு உண்டு. அந்த போஸ்ட் ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாது, அந்த போஸ்ட்னாலுமே மூவ் ஆன் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் மூவ் ஆன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் அந்த போஸ்ட்டுக்கு எப்பவுமே அவைலபிளாக ஒரு டைமில் நீங்கள் இருந்த சுச்சுவேஷனில் யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து கைட் பண்ணிட்டு உண்டு, யாரையாவது ஹீலிங் அனுப்பிட்டு உண்டு, இல்லைங்க வந்து ஸ்பிரிச்சுவல் கூட நீங்கள் வந்துட்டு உண்டு. நீங்கள் யூனிவர்ஸை நம்பிட்டு உண்டு. இது வரைக்கும் நீங்கள் யூனிவர்ஸை நம்ப இல்லைங்க, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் யூனிவர்ஸை ரொம்பவே நம்பிட்டு உண்டு. ஸோ யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு செல்ஃப் லவ் பண்ணிட்டு உண்டு.
ஸோ யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிற கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் நீங்கள் மைண்ட் பண்ணலை. யூனிவர்ஸ் எனி டைம் யூனிவர்ஸ் சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் வேல நீங்கள் வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த பர்சனை கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மைண்ட் பண்ணிட்டு இல்லை. ஸோ நீங்கள் மைண்ட் பண்ணாதனால இந்த பர்சன் டோட்டலி ஒரு ஸ்டாக் சுச்சுவேஷன். நான் எடுத்த முடிவு கரெக்டாக தப்பா, ஸோ அந்த மாதிரி நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்னால் தான் பிரேக்கப் ஆச்சா, இல்லைங்க நான் எடுத்த முடிவு கரெக்டாக இல்லைங்க தப்பா, ஒரு டோட்டலி ஒரு ஸ்டாக் சுச்சுவேஷன்ஸ். மேபி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாமா, இல்லைங்க இந்த லேடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யாருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், எதனால் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆச்சு, டோட்டலி ஒரு ஸ்டாக் சுச்சுவேஷன்ஸ். ஓகே, டோட்டலி ஒரு ஸ்டாக் சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு காம்ப்ரமைஸ் ஒரு காணும் வந்துட்டு. காம்ப்ரமைஸ் சொல்லும்போது 2 பேர் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர், பட் டிஃப்ரெண்ட் இப்போ என்ன சொல்கிறது, மேபி உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், அவங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். இல்லைங்க கேரக்டர் சேம் பட் டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலிஜியன்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்கலாம். ஸோ இது காம்ப்ரமைஸ் கார்டு சொல்லும்போது மேபி இது ட்வின் ஃப்ளேம் ஜோனியாக இருக்கலாம். ஓகே, ஸோ காம்ப்ரமைஸ் கார்டு சொல்லும்போது நீங்கள் 2 பேரும் நீங்கள் 2 பேரும் எப்போ கூடி சேர்றீங்களோ அப்போ தான் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். 2 பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர் தான். டிஃப்ரெண்ட் கேரக்டர் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டரில் டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜன், அதுதான் சொல்கிறேன். ஸோ என்ன தான் நீங்கள் சேர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலுமே நீங்கள் 2 பேரும் எப்போ கூடி சேர்றீங்களோ அப்போ தான் அந்த இடத்துல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீல் ஆகும். உங்களுக்கும் அப்படி தான், ஸோ அவங்களுக்குமே அப்படி தான். அதுதான் அந்த காம்ப்ரமைஸ் கார்டு சொல்லுது. ஓகே, ஸோ டோட்டாலிட்டி கார்டு அதுதான் சொல்லுது. நீங்கள் 2 பேரும் கூடி சேரும் போது தான் அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் வந்து நீங்கள் கியூன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி சொன்னேன். அப்போ நீங்கள் கியூன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் நீங்கள் மைண்ட் பண்ணலை. ஸோ மைண்ட் பண்ணலன்னு சொல்லும்போது அந்த பர்சன் உங்களை வாஷ் பண்ணுறாங்க. என்ன வாஷ் பண்ணுறாங்கன்னா, ஓகே நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பீங்களா, உங்கள் சைடில் ஏதாவது ஸ்டெப் எடுப்பீங்களா, ஸோ இப்போமே இந்த பர்சனுக்கு நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்களா, ஸோ அதெல்லாம் அந்த பர்சன் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வாஷ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, ஸோ ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் உங்களை எப்படி கேட் பண்ணிட்டு எப்படி ஹீல் பண்ணிட்டுண்டோ அதே மாதிரி இந்த பர்சனுமே யூனிவர்ஸ் ஹீல் பண்ணுவாங்க. ஓகே, முன்னாடி இந்த பர்சன் வந்து முன்னாடி உங்ககிட்ட ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. மைண்ட் கேம் கழிச்சிடும். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, 2 பேருக்கு சேம் ஃபீலிங்ஸ் தான் இருக்கும். 2 பேருக்கு நீங்கள் எப்படி இஷ்டப்படுறீங்களோ அதே மாதிரி அந்த பர்சன் இஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த பர்சன் வந்து காட்டிக்கிறது வந்து எனக்கு பெரிய இப்போ என்ன சொல்லுது, பெரிய அளவில் ஃபீலிங்ஸை காட்டிட்டு இல்லை. இங்கே மட்டுமே ரொம்ப எல்லாத்தையும் திறந்து சொல்லிட்டு உண்டு. பட் அந்த பர்சனுக்கு சேம் அதே இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனால் அந்த பர்சன் அதை பெரிய காட்டிட்டு இல்லை, மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு உங்ககிட்ட. ஆல்ரெடி எமோஷனலி பேலன்ஸ் ஆன ஒரு பர்சன் தானே அவங்களுக்கு எமோஷனலாக பேலன்ஸ் பண்ண தெரியும்ல. ஸோ அவங்க நல்லா உங்களை வச்சு மைண்ட் கேம் கழிச்சிட்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த பர்சன் உங்களை பற்றின எல்லா விஷயமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் எதாவது ஆக்ஷன் எடுப்பீங்களா, மறுபடியும் வருவீங்களா, வரமாட்டீங்களா, ஸோ இது எல்லாத்தையும் அவங்க வாஷ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அந்த பர்சனுக்கு நீங்கள் வேணும். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனாக இருக்காங்க. அப்போ இந்த பர்சனுக்கு ஒரு ஹீலிங் வேணும். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த பர்சன் இந்த லேடிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு. அப்போ இந்த பர்சனுக்கு உங்களை ஆனால் நீங்கள் 2 பேரும் கூடி சேரும் போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். மேபி யூனிவர்ஸ் அந்த பர்சனுக்கு இந்த கைடன்ஸ் கொடுத்துட்டு. நீங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டராகவே டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் கூடி சேரும்போது தான் அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். யூனிவர்ஸ் இந்த பர்சனுக்கு ஏதோ கைடன்ஸ் கொடுத்துட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் ஹீல் ஆகணும். இந்த பர்சன் இன்னும் ப்ராப்பராக ஹீல் ஆகலை. ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஹீலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெகட்டிவான வைப்ரேஷன் இந்த பர்சனுக்கு வந்துட்டு ஓவர் திங்கிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு ஹீலிங் வேணும். ஆனால் அந்த பர்சனுக்கு யூனிவர்ஸ் ஏதோ ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு. நீங்கள் 2 பேரும் கூடி சேரும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஒரு யூனிவர்ஸ் ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு. ஸோ அந்த பர்சன் அதனால் நீங்கள் எதாவது ஆக்ஷன் எடுப்பீங்களா, நீங்கள் உங்கள் பக்கத்துலேருந்து நீங்கள் வருவீங்களா, வரமாட்டீங்களான்னு சொல்லிட்டு அது எல்லாமே வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் இப்போ நீங்களும் கியூன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கு வந்துடும். நீங்களும் சேஸ் பண்ணல, அந்த பர்சன் நீங்கள் மைண்ட் பண்ணலை. ஸோ நீங்கள் மைண்ட் பண்ணலன்னு சொல்லும்போது அந்த பர்சன் உங்கள்கிட்ட ஒரு நியூ பிகினிங் பண்ணணும், உங்களுக்கு ஒரு கால் பண்ணணும், ஒரு மெசேஜ் பண்ணணும், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகணும். முன்னாடி இந்த பர்சன் உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுத்துட்டு இல்லைங்க, இனி வரும்போது ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் 2 பேரும் கூடி சேரும் போது அந்த ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஸோ அந்த பர்சன் நீங்கள் இல்லாமல் அந்த பர்சன் ஒரு நாளுமே கம்ப்ளீட் அல்ல.
அந்த பர்சன் கம்ப்ளீட் ஆகணும், அந்த இடத்து நீங்கள் வேணும். அப்போ அந்த ரியலைசேஷன் இந்த பர்சனுக்கு வந்துடணும். அப்போ இது வரைக்கும் இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு மரியாதை தந்துட்டு இல்லைங்க, இனி வரும்போது இந்த பர்சன் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு மரியாதை தருவாங்க, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தருவாங்க. ஏன்னா நீங்கள் இல்லைங்க இந்த பர்சனோட லைஃப் ஒரு நாளுமே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அது மட்டும் நமக்கு ரிபல் கார்டு வந்துட்டு. அப்போ ரிபல் கார்டு சொல்லும்போது இந்த பர்சன் முன்னாடி வந்து ஃபேமிலிக்கு இந்த லேடிக்கு கட்டுக்குள்ளே அவங்க வந்து ஒரு பாசத்துக்குள்ளே கட்டுப்பட்டு கிடந்தாச்சுன்னா இப்போ அந்த பர்சன் அந்த கட்டை உடச்சிறதுக்கு ரெடி. எனக்கு இது வரைக்கும் நான் வந்து எனக்காக வாழாமல் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அம்மான்னு சொல்லும்போது இப்போ நான் அவங்களுக்காக நான் வாழ்ந்துட்டேன். இனி நான் எனக்காக வாழணும், எனக்கு ஏன் லைஃப் இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ எனக்கு இந்த லேடி உங்கள் கூட சேரும்போது எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபீல் ஆகுது, கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. அப்போ நீங்கள் இல்லைங்க எனக்கு லைஃப் ஜீவிக்க முடியாது. ஸோ அந்த அந்த பெயினஸ் இந்த லேடிக்காக கொடுத்த அந்த லேடி போட்ட கட்டுக்குள்ளது இந்த பர்சன் இந்த லேடி வந்து இந்த பர்சனுக்கு அன்கண்டிஷனல் லவ் தான் கொடுத்துட்டு ரொம்ப கேரிங்காக இருந்துட்டு உண்டு. ஆனால் இந்த லேடிக்காக இந்த பர்சன் பல இந்த ரிலேஷன்ஷிப்பை இக்னோர் பண்ணிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் அந்த பாசத்துக்குள்ளே கட்டுப்பட்டு கிடந்தாங்களா, ஸோ அந்த கட்டை உடச்சி உங்ககிட்ட வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஆல்ரெடி சொன்னேன் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்காங்க, அவங்களுக்கு ஹீலிங் வேணும். ஸோ அந்த பர்சன் ஹீல் ஆகி வரக்கூடிய டைமில் அவங்களுக்கு ஒரு ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்துருக்கு, ஒரு நியூ பிகினிங், ஒரு கால், ஒரு மெசேஜ், இல்லைங்க என்ன மேரேஜ் சேவியா ப்ராப்பராக உங்ககிட்ட வருவாங்க. இது டோட்டலாகவே ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஓகே, ஸோ இதான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஸ் ஆஃப் சோர்ஸ் வந்துட்டு உண்டு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த பர்சன் நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்காங்க, அவங்க ஹீலிங் வேணும். ஏஸ் ஆஃப் சோர் கண்ணை கட்டி நிற்கிற ஒரு அவஸ்தை புரிஞ்சிடலாம். ஸோ இப்போ என்ன சொல்லுது, மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் அந்த பர்சன் ஒரு உள்ளுக்குள்ளே அந்த வெளியே நான் பெரிய ஆளுன்னு அந்த பர்சன் காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே அந்த பர்சன் பயங்கர நெகட்டிவ் ஒரு வைப்ரேஷனில் வந்துட்டு உண்டு. ஏன்னா இந்த பர்சன் மைண்டை தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே வர வைக்கணும்னு சொல்லிட்டு மைண்டையும் ஹார்ட்டையும் கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் மைண்டு ஒரு வார்த்தை சொல்லுது, ஹார்ட் ஒரு வார்த்தை சொல்லுது. ஹார்ட் நீங்கள் வேணும்னு சொல்லுது, மைண்டு வேணும்னு சொல்லுது. ஸோ ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் அந்த பர்சன் வந்துட்டு உண்டு. பட் இந்த பர்சன் ஹீலிங் வேணும். இந்த பர்சன் ஹீல் ஆகிற டைமில் அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி. ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.